Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது மார்னிங்லேருந்தே நமக்கு வந்து ஒரு 7644 லோ வந்து க்ரியேட் பண்ணியிருந்தது. ஸோ லோ க்ரியேட் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல வந்து ஒரு இன்வென்ட்ரி டேட்டா வந்து நமக்கு வந்து சப்ளை கொடுத்துருச்சு. ஸோ நேற்று காலையில் ஏபிஐ வந்து எந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹவுஸில் வந்து ரூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துனாங்க. ஸோ அந்த ரூம் மீட்டிங்கில் பெரிய தாக்குதல் வந்து தரப்போகிறோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் டிமாண்டு போகும் அப்படின்னு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் க்ரூட் ஆயில் வந்து சப்ளை ரிசல்ட் கொடுத்து கிட்டத்தட்ட அதுவும் வந்து பெரிய ஃபாலோலாம் கிடையாது. ஒரு ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. அதாவது 7510 சம்திங்லேருந்து நமக்கு அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படிங்க இருக்கும்? அதாவது யூஎஸ் ஆயில் ஓப்பன் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.69% மட்டும்தான் நமக்கு இப்போ வந்து பாசிட்டிவில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க தாக்குதலை வந்து நிறுத்த சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேணால் உட்காந்து பேசுகிறத பற்றி யோசிக்கலாம். இப்படி தாக்குதல் நடந்துக்கிட்டே இருந்தால் நாங்கள் மட்டும் வந்து பேசி என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து திட்டவட்டமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டு தான். அதாவது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஆயில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸுக்கு பக்கத்தில் வந்து தாக்குதல் நடந்துகிட்ருக்கனால இந்த மாதிரி ரூம் மீட்டிங், அதுக்கப்புறம் இப்போ ஈரான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டு தான். இருந்தாலுமே நேற்று இன்வென்ட்ரினால கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு மேலே வந்துட்டுருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இதோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 7686. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது 7909. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இதோட டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 7429. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து பை சைடு வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்த தான் பை சைடு கன்ஃபர்மேஷன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா செல் சைடு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸும் பை தாங்க. அதாவது எஸ்டர்டேவே நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு நேச்சுரல் கேஸ் இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக 281.6 பை சைடு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் நான் ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் 297 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்விங் டார்கெட் பற்றி கேட்டிருந்தாங்க நேச்சுரல் கேஸில். ஸ்விங் டார்கெட்டெல்லாம் எவ்வளோ தூரங்க வரும் அப்படின்னு. அதாவது நான் இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் ஆனது அப்படின்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்தோட எண்டு வந்து 319.4. ஓகேங்களா? இந்த 319.4 வரைக்கும் வரலாம். இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆனது அப்படின்னா இது வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரியும் வந்திருக்கு. ஒரு பேரலல் சேனலையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ மேபி இது ஸ்விங் டார்கெட் எடுத்தது அப்படின்னா 319.4 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இதோட எண்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு இங்கே இருக்குது. இதோட எண்டு பார்த்திங்கனாலே 319.4 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்க்கலாம் வருதா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். கோல்டும் வாலட்டிலிட்டி தாங்க. காலையிலலாம் $4080 வரைக்கும் வந்தது. இப்போ சடனாக பார்த்திங்க அப்படின்னா $4080 ஒரு $30 பக்கம் டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கோல்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்டர்டே வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து 1,41,068 சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி 1,43,001 நமக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? அடுத்தது வந்து சில்வர் எடுத்துக்கிட்டாலும் 2,18,068 சப்போர்ட், 2,25,426 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ கோல்டு ஃபாரெக்ஸ் சில்வர் ஃபாரெக்ஸ்லாம் வாலட்டிலிட்டி தான் போயிட்டு இருக்குதே தவிர ஸோ நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு அப்போ டவுனும் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து காப்பர் வந்து 1304 சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு கொஞ்சம் முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த சப்போர்ட் ஜோன் இன்றைக்கி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் 1320 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா M6க்கான மார்னிங் கண்டிஷன்ஸ். ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 76 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கு. நிக்கி வந்து ஒரு 2121 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு MSCI குளோபல் இண்டெக்ஸுங்கிறது ஒரு 2 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவில் ஒரு 65 பாயிண்ட் இருக்குது. இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குது மார்க்கெட் ஓப்பனிங்க்கு. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு மறுபடியும் ஒரு மைனஸில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு குளோபல் இண்டெக்ஸும் மைனஸில் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு கொஞ்சம் மைனஸ்லலாம் வந்தது அப்படின்னா, ஏன்னா வாலட்டிலிட்டி தான் நடக்கும். ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது. என்ன தான் குளோபல் நியூஸ் வந்து இம்பாக்ட் கொடுத்தாலுமே நிஃப்டிங்கிறது வாலட்டிலிட்டி தான். நான் எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், ஒரு கேப் டவுன் விழுந்தாலும் நமக்கு ரெக்கவரி ஆகும், கேப் அப் விழுந்தாலும் மறுபடியும் கீழே தான் இறங்கும். ஸோ அந்தளவுக்கு வாலட்டிலிட்டி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதாவது நியூட்ரலாக தான் இருக்குது. எந்த அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மற்றபடி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் தான். ஓகேங்களா. இது வந்து நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. ஸோ போன தடவை என்ன இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து சப்ளை தான் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸு சப்ளை தான். ஸோ நமக்கு வந்து சப்ளை ஒர்க் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.